எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இது இந்த சினிமா இசை இருக்குல்ல, இந்த பிரியர்களுக்கு பிக் டாபிக் தாங்க. ஒரு பக்கம் சாய் வேர்சஸ் இன்னொரு பக்கம் சனா. யார் பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரி தான் ஒரு கிளாஷ் இப்போ ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். மன்னர் அல்ஃபிரட் புஷ் அப்படின்னா சாங் ஹிட் ஆயிடுச்சு, நம்பர் கேட்கு. என்ன ப்ரோ இது சக்கரை பொங்கல் வடகரி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காம்பினேஷன் தான் இப்போ நடந்திருக்கு. சொல்கிறேன், உங்களுக்கே புரியும் ஒரு வேலை இது எதை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த கான்டென்ட்டோட நாயகன் சாய் அபயங்கர் இருக்கார்ல, அவரை பற்றி சில பேசிக்கான விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் இவரோட பாட்டை புரிஞ்சவங்க இவரை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்காமல் இருப்பீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிடும். வயசு எவ்வளோ நினைக்கிறீங்க? 21 வயசு தான் சாய் அபயங்கருக்கு. நம்ம சின்ன விருகம்பாக்கம் இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். இவர் யாரோட மகன் தெரியல? பிரபல பாடகர்கள் திப்பு அண்ட் ஹரிணி. இந்த 2 பேருமே பாட்டில் பட்டையை கலப்பினவங்க ஒரு காலத்தில். இன்ட்ரோ சாங்னா கூப்பிடுப்பா அந்த திப்புவை, மற்றபடி யூனிக்கான வாய்ஸ் வேணுமா கூப்பிடுப்பா ஹரிணியன்னு அந்த அளவுக்கு ஒவ்வொரு இசையமைப்பாளர்களும் தேடி தேடி போவாங்க இந்த 2 பாடகர்களையும். அப்பேற்பட்டவனோட மகன் தான் சாய் அபயங்கர். பல இசை கருவியில் வாசிக்கிற திறன் இவருக்கு இருக்குங்க. இது பல பேரும் சின்ன பையனாக இருக்காப்புல, சும்மா புரியாமையே பாட்டு போட்டுட்டு இருக்காப்புல, ஏதோ ஃப்ளூக் லாஸ்ட்டு உள்ளே வந்துட்டார் நினச்சிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சிங்கர்ஸ், அப்பா அம்மா. யோசிச்சு பாருங்க. அப்போ இவருக்கு வாய்ப்பாட்டு சொல்லி கொடுத்த குருநாதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர். அதில் ஒருத்தர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, இன்னொருத்தர் ராமமூர்த்தி அவர்கள், இன்னொருத்தர் ஹென்றி அவர்கள். இவர் 10th ஸ்டாண்டர்டு படித்து முடித்த பிற்பாடு அதுக்கப்புறம் ஸ்கூலிங் அப்படின்றது ஆன்லைனில் பேஸ் பண்ணி மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு படிப்பை காட்டிலும் இசை மேலே ஆர்வம் கொள்ளலை. எப்படா இந்த இசைக்கருவிகளே ஃபுல்லாக நம்ம ப்ரொஃபஷனாக கொண்டு போக போகிறோன்னு, எப்போ நம்மளுக்கு ஏஜ் ஆக போகுதுன்னு அந்த எதிர்பார்ப்பில் இருந்திருக்காப்புல. ஸோ இசையில் அதீத கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரா. 13 வயசுலேருந்தே கம்போசிங்காக ஆரம்பிச்சுட்டு இருக்காருங்க. இந்த கம்போசிங் தாகம் இருக்குல்ல, அதுதான் ஒரு கட்டத்தில் ஸ்கூலிங்கே நம்மளுக்கு பெருசாக இல்லைனாலும் பரவாயில்ல, மியூசிக்கில் பெருசாக நம்ம போய்டும் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, படிப்பு ரொம்ப முக்கியம், ஓகேவா? அது பேஸ்மெண்ட்டை போட்டுருங்க. எல்லாரும் ஏ ரஹ்மானாகவோ சாய் மாரி ஆகிட முடியாது, அது மைண்டில் வச்சுக்கோங்க. பேசிக் எஜுகேஷன் இருக்குல்ல, அது ஒரு பக்கம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதை பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜாஸ் அண்ட் ப்ளூஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டைல் மெலோடி மேலே சாய் அபயங்கருக்கு தனி காதல். அதனால ஒரு பாடல்கள் ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சு கேளுங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர் ரொம்ப ஹெவியாவாக இருக்கும் நெடி. அதில் கொரோனா ஊரடங்கு காலகட்டம் இருக்குல்ல, அப்போ இவர் நிறைய இசை கோர்ப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. எப்படி நம்ம அனிப்ரோ பண்ணுவார் ஹாலிவுட் படங்களுக்கெல்லாம், நம்ம மியூசிக் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணுவார். வெளியில் கேட்குறப்ப அது வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவரும் நிறைய வேலைகளை பண்ணியிருக்காப்புல. கொரோனா லாக்டவுன் டைமில் கிட்டத்தட்ட ஸ்டாக் ஃபைல் மாதிரி சேர்த்து வச்சிட்டாப்புல. இது ஓகே, இந்த மியூசிக் அந்த மியூசிக்னு. இப்போ வர்ற படங்களில் வர மியூசிக் கூட மேபி அப்போ ஒர்க் பண்ணதாக கூட இருந்திருக்கலாம். இவர் கீபோர்ட் ப்ரோக்ராமராக யார் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு தெரியுமா? இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்கள்கிட்ட இந்த 10 தலை படம் இருக்குல்ல, அந்த படத்தில் கீபோர்ட் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணது நம்ம சாய் அபயங்கர் தான். அதுலேயே ஒரு சில பாடல்களில் தனியாக சில போர்ஷன்ஸ் வரும் பாருங்க, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்போஸ் பண்ணி கொடுத்தது இவருன்ற மாதிரி டாக் கூட ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம அனிப்ரோ அவர்கள், ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அனிருத் அவர்கள்கிட்ட கீபோர்ட் ப்ரோக்ராமராக நம்ம சாய் ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொன்ன 3 படங்கள், இண்டியன் 2 இது கதையல்ல காவியம், தேவரா அண்ட் கூலி. அடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் இவரோட ஜப்பான் படம் இருக்குல்ல, இந்த படத்தில் கீபோர்ட் ப்ரோக்ராமராக நம்ம சாய் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா அங்கே கெயின் பண்ணிட்டு தான் இப்போ இசையமைப்பாளராக பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இண்டி சாங்ஸ் இருக்குல்ல, அதான் இண்டிபெண்ட் ஆல்பம், இதில் கோல் வச்சுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் அது ரொம்ப டாமினேட் பண்ணும். ஆனால் இங்கே பெருசாக ஆல்பம் சாங்ஸ்க்கு மதிப்பு கிடையாதுல்ல. நம்மளாம் அப்போ 90s கிட்ஸ் அந்த டைமில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ் மியூசிக்கில் போட்டானா பார்ப்போம் பாருங்க சில பாடல்கள். இஞ்சிடு பழகா ரீமிக்ஸு, அப்புறம் மடை திறந்து, மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸு, இதுதான் நம்மளுக்கு தெரியும் அதிகபட்சம். மற்றபடி ஆல்பம் சாங் நம்ம எத்தனை கேட்டிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஆனால் அந்த குறையை தீர்த்து வச்சது இந்த ஜென்ரேஷனில் நம்ம சாயை சொல்லலாம். இது நீங்கள் பொறாமையில்லாமல் ஒத்துக்கலாம், எந்த விதமான மாற்று கருத்தெல்லாம் ஒத்துக்கலாம். கட்சி சேரன்னு ஒரு பாடல் என்ன ஹிட்டு, செம அங்கீகாரம் அந்த பாட்டுக்கு. இன்ஃபேக்ட் அந்த பாட்டில் இசைக்கு இணையாக டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த டான்ஸை கொரியோ பண்ணாங்களே, ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் ஆசை கூட அப்படின்ற பாட்டு, இதுவும் செம ஹிட்டு. இந்த அளவுக்கு பையனோட டேலண்ட்டை பார்த்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவரை யூஸ் பண்ணிக்காமல் இருப்பாங்க. படங்கள் ஒன்று ஒன்றா கமிட் ஆக ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த பென்ஸ் படம் இருக்குல்ல, எல்சியூ கீழே வர படம், நம்ம லோகேஷ் இருக்கார்ல, அவரோட கைடன்ஸில் படம் ஃபுல்லாக உருவாகுது. லாரன்ஸ் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம். அந்த படத்தில் இசையமைப்பாளராக ஒப்பந்தமானார் நம்ம சாய் அபயங்கர் அவர்கள். சாயோட பர்த்டே இருக்குல்ல, அந்த நாளில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டு அவருக்கு பர்த்டே ப்ரெசென்ட்டை பெருசாக கொடுத்தாங்க இந்த படக்குழு.
கருப்பு படத்தில் முதல்ல ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்ணுறதா தான் இருந்திருக்காமா இந்த கன்சிடரேஷன் ஃபுல்லாக போனப்போ. ஆனால் கடைசி நேரத்தில் சாய் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, கருப்பு படம் ஹிட்டுன்ற ஒரு பேர் எடுக்க பிரதான காரணமே மியூசிக் தான். அது தேட்டர்லாம் வைப்பு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டூடு படத்தில் அவரோட இசையை பற்றி சும்மா சொல்லக்கூடாது, என்ன ஒரு விமர்சனம் எழுந்துச்சு, என்னப்பா ஒரு பாட்டை வச்சு ஒட்டுமொத்த படத்தையே முடிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு அது கேட்கறதுக்கு. இவரோட லைனப்பை பார்த்தீங்கன்னா அடுத்து சாய் அபியங்கருக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துலாம் அனிருத் இருந்திருக்கணும், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இது இருக்கணும், அப்படி பார்த்தா பழக்கம். ஆனால் எப்படி இந்த கால மாற்றம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஓம் படம் தனுஷ் அவர்கள் படம், இதுக்கு மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் தான். பென்ஸுக்கு இவர் தான். மார்ஷல் கார்த்தி அவரோட படம், இதுக்கு இவர் தான். ராக்கா நம்ம அட்லி அவர்களோட படம். பத்தா விஜய் சேதுபதி படம் இருக்குல்ல, இதுக்கு இவர் தான். சூர்யா ஞானவேல் ராஜா அவர்கள் இணைய போகிற படம், அந்த படத்துக்கு இவர் தான் இசை. பிரதீப் ரங்கநாதனோட படம், அதுக்கு இவர் தான் இசை. தமிழ் முருகன் வெற்றிமாறன் தனுஷ் காம்போ, அதுக்கு இவர் தான் இசை. அண்ட் துருவ் விக்ரம் நடிக்க போகிற படத்துக்கும் இவர் தான் இசை. வெயிட்டாக இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ரொம்ப பரபரப்பான ஒரு மியூசிக் டைரக்டராக சாய் வளர்ந்துருக்காப்புல. 21 வயசில் செம மேட்ரு இது ஆக்சுவலாக. அன்னைக்கு ஆல்பம் பாடல்களில் ஆதிக்கம் செலுத்தினார்ல சாய், இப்போ இந்த அளவுக்கு பெரிய ஒரு மியூசிக்கல் சென்சேஷனாக மாறின பிற்பாடும் பழசை மறக்கல பாருங்க. இப்போ இருக்க ஆல்பம் சாங்ஸை அவர் எடுக்கிறாரு, வெளியிட்டு தான் இருக்காப்புல. இன்னைக்கு சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தியும் ஆல்பம் சாங்ஸை கைவிடலை. இவரோட 6th இண்டிபெண்டன்ஸ் சிங்கிள் என்ன தெரியுமா, ரதிமா. இப்போ ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த ட்ராக்குக்காக தான். இந்த ட்ராக்ல யார் தெரியுமா ஃபீச்சர் பண்ணியிருக்கா, பாக்யஸ்ரீ போஸ் அவர்கள். சாய் அபியங்கரோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் இருக்குல்ல சிங்கிள், இதை கேட்கறதுக்கு ஆடியன்ஸ் குவிகிற அளவுக்கு பார்க்கறதுக்கும் ஆடியன்ஸ் குவிவாங்க. அந்த அளவுக்கு அவரோட பாடல்களில் வர்ற நடிகைகள் இருக்காங்களே, அவங்களுக்கு தனியாக ஃபேன் பேஸ் பெருசாக கிரியேட் ஆகிடும். முன்னாடி ஆகாமல் இருந்தாலும் அந்த பாட்டு வெளியே வந்துச்சுன்னா ஆகிடும். இப்போ அந்த லிஸ்ட்டில் அடுத்ததா பாக்யஸ்ரீ போஸ் இணைஞ்சிருக்காங்க. திங்க் இண்டி லேபிள் இருக்குல்ல, இவங்க மூலமாக தான் சாய் வளர்ந்துருக்காப்புல. சாய் மூலமாக திங்க் இண்டி லேபிள் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2 தரப்புக்கும் பரஸ்பர growth நம்ம இங்கே பார்க்க முடியுது. அனிருத் அவர்களுக்கு சரியான போட்டி இவர் தான். சாயோட ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் சாயாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சாயை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ட்ரெண்ட் என்ன தெரியுமா, அனிப்ரோவோட பாட்டு புரியும், சாயோட பாட்டு கேட்டு 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 சலிச்சு போகுமே தவிர அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிடாது. இவ்வளோ வித்தியாசமே ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஆனால் மற்ற இசையமைப்பாளர்கள் இந்த போட்டியிலே இல்லை பார்த்தீங்களா. ஏதோ ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இசையமைப்பாளர்கள் 2 பேர் தான்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம தப்பில்லை, இவங்க 2 பேரும் அந்தளவுக்கு கட்டி போட்டு வச்சிருக்காங்க நம்மளை இசையால். இதில் பல பேருக்கும் சாய் மேலே கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, பொறாமை கூட இருக்குது. நம்ம 20 வயசு இந்த பையன் என்னப்பா இந்தளவுக்கு கட்டி ஆடுற மாதிரி வந்துட்டாப்ல மேலே அப்படின்ட்டு. ஒரே பாட்டை வச்சு படத்தை முடிக்கிற இவர் எங்க, ஒரு பாட்டிலையும் வித்தியாசம் காட்டுற மற்ற இசையமைப்பாளர்கள் எங்க, அவங்க எங்கன்னு இன்னும் பல பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்கள் வயிற்றெரிச்சல்னு சொல்லிக்கலாம், இல்லைனா ஆற்றாமையில பேசுறதா சொல்லிக்கலாம், இல்லைனா கரெக்டாக தான் சொல்கிறாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். இட்ஸ் அப் டு யூ மக்களே. ரைட்டு, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் சாயை பற்றின விஷயம். இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு கோடு வச்சுட்டு இருக்காருன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறதா முக்கியமான விஷயமே, நம்ம சாய் அபியங்கர் இருக்கார்ல, அவர் ஒரு போஸ்ட்டை போடுறாங்க சோஷியல் மீடியாவில், ரதிமா அன்பிளக்டு பிஃபோர் ரிலீஸ். அதாவது சாய் அபியங்கர் பாட்டு, சினிமா பாட்டாக இருந்தாலும் சேர்த்து சொல்கிறேன், அன்பிளக்டு வெர்ஷன் ஒன்று வெளியாகிடும். ஒரு மாதிரி சோகமாக அப்படியே ஒரு மாதிரி காமாக போகிற மாதிரி இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும் கேட்கறதுக்கு. இன்ஃபேக்ட் ஒரிஜினல் நம்ம கேட்டிருப்போல, அதை விட அன்பிளக்டு வெர்ஷன் சூப்பராக இருக்கும். அதான் அவர் கேட்டிருக்காரு. ரதிமா அன்பிளக்கு ரிலீஸுக்கு முன்னாடி வெளியிட்டலாமான்ற மாதிரி தான் கேட்டிருக்காப்புல. இந்த போஸ்ட் வந்த அதே நேரம் நம்ம சனா இருக்கார்ல, சந்தோஷ் நாராயணன், தலைவர் பண்ணாத சம்பவமாக இசையில் அவர் கானாமுத்து இருக்கார்ல, அவர் கூட சேர்ந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காருங்க. அதில் ஒரு சனா அண்ணன் இதை நினச்சி தான் சொன்னாரா என்னவோ தெரியல, ஆனால் ஒன்று சொல்லியிருக்காப்புல, அது சாயோட ஃபேன்ஸை பயங்கரமாக காயப்படுத்திருச்சு. அதில் என்ன சொல்லியிருப்பாப்புல, இப்போலாம் அன்பிளக்டு பண்ணாதான் பாட்டு ஹிட்டுன்னு நம்புறாங்க, கிட்ட நம்ப வைக்கிறாங்கன்ற துணியில் அண்ணன் பேசிட்டாப்புல. ஆக்சுவலாக இந்த போஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷான் ரோல்டன் இருக்கார்ல, உங்களுக்கே தெரியும், பிரதீப் ப்ரோ, ஷான் ரோல்டன் ப்ரோ, சனா ப்ரோ எல்லாருமே ஒரே பேண்டாக இருந்தவங்க தான். ஷான் ரோல்டனும் சிரிக்கிற மாதிரி ஒரு இமோஜியை கீழே போட்டாருங்க. அந்த வீடியோ வெளியே வந்த போட நிறைய பேர் இருக்கிறா அவளை, அந்த இமோஜியை போடவே ஓஹோ எல்லாம் பேசி வச்சுட்டு தான் பண்ணுறீங்களான்னு பார்க்குற ரசிகர்கள் அப்படி நினச்சிக்கிட்டாங்க. சாயை தான் கிண்டல் செய்கிறாங்க அப்படின்ட்டு சாய்க்கு ஆதரவாக ஒரு கேம்பெயினே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில் சாயோட ஃபேன்ஸ்லாம். ஆனால் சாய் ப்ரோ எவ்வளோ ஃபேன்ஸை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்றுனா இத்தனை பேர் கிளம்பி வராங்க, 21 வயசில் உங்களுக்கு இத்தனை பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அந்த வீடியோ காட்டுற பாருங்க, நம்ம சனான வீடியோ. அண்ணன் சாயை மனசில் வச்சு தான் பேசியிருக்காரு, இல்லை சும்மா பேசுனது இப்படி வெளியே கன்வே ஆயிடுச்சான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். மாமி, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? மன்னார் அன்பிளக்ட் வெர்ஷன் அப்படின்னா சாங் ஹிட் ஆயிடுச்சு நம்பிக்கை இருக்குது. அப்படின்னு ஒன்று இருக்குதா? எஸ், எது வந்தாலும் கொஞ்சம் சோகமாக படிக்கலாம்.
இது மாதிரி எப்படி மம்மி சொல்லு. வைக்காதீங்க ஒப்பாரி, ஸ்மெல்ல போடு சப்பாரி. சப்பாரி போடணும்னா கஷ்டப்பட்டு சப்பாரி தாலே. அப்போ ஆரம்பித்த மோதல் என்ன ஓயல. சோஷியல் மீடியா திறந்தாலே சாயா சனாவா இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. வாய்ப்புகள் பறிக்கப்படுறப்ப வார்த்தைகள் வெளிப்படம் தெரிக்கும். இது நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். எங்கே அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஓகே. ஆனால் திறமைக்கு வயசு முக்கியமே இல்லை மக்களே. இதை மாதிரி நம்ம தெளிவாக வச்சுக்கணும். நம்ம அனிப்ரோவுக்கே டஃப் கொடுக்குறதுலாம் சாதாரண விஷயமா? அதை சனா அண்ணன் எத்தனை முறை பண்ணியிருக்காரு. அதுவும் வட சென்னையில் சனா அவர்கள் நிகழ்த்தாத மேஜிக்கா, ஜிகிர் தண்டனை நிகழ்த்தாத மேஜிக்கா, அவரோட ட்ராக்லாம் அப்படி இருக்கும் நீங்கள் தேட்டரில் கேட்கும்போது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் 3 பேருமே பெஸ்ட்டு தாங்க. நான் யாரையுமே மேலே கீழெலாம் பிரித்து சொல்ல விரும்பல. சனா ப்ரோவும் சரி, அனி ப்ரோவும் சரி, நம்ம சாய் ப்ரோவும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க ஜான்ரால பெஸ்ட்டு தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் எப்பவுமே ஒரு வார் போயிட்டே இருக்கும்ல. முன்னாடி நடிகர்கள் பேஸ் பண்ணி இந்த வார் போயிட்டு இருக்கோம். இப்போ இசையமைப்பாளர்கள் பேஸ் பண்ணி இந்த வார் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையனுக்கு உண்மையிலேயே திறமை இருக்குது அப்படின்றத பா விஜய் அவர்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. பொதுவாக அந்த பாடலாசிரியர்கள் இருக்காங்களே, அவங்களோட ஒர்க்கில் யாராவது கரெக்ட் பண்ணுறாங்கனாலே அது அவங்க வேலையை குறை சொல்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. வாலிசாலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகப்பில்ல. இதே எண்ணோட்டம் பா விஜய் அவர்களுக்கும் இருந்திருக்கு. புது பையன், சின்ன பையன் என்ன பண்ண போறாரு தெரியலையன்ற மாதிரி அவர் யோசிச்சிருப்பாரு. ஆனால் அப்போ சாய் சொன்ன சில இன்புட்ஸ் இருக்குல்ல, அது பா விஜய்க்கு ரைட்டு, இந்த பையனுக்குள்ள பெரிய திறமை இருக்குன்றத புரிய வச்சிருக்கு. இந்த குட்டுப்புள்ளி எழுத்துலாம் எனக்கு வேணும்னா அதுமாரி எனக்கு அங்கங்கே வார்த்தைகள் கிடைச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி கேட்டு வாங்கியிருக்காப்புல. இதுதான் பா விஜய் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கான். பரவாயில்ல, இந்த பையனுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாடல் வரிகளை மெருகேற்றுற விஷயத்த பாடலாசிரியர்கள் பண்ணுறதுக்கு இணையா சாயும் பண்ணுறாருன்னு தெளிவாக கேட்குது. ஆனால் ஒரு சின்ன விண்ணப்பம், எந்த அளவுக்கு வரிகளுக்கு மெருகேற்றுறீங்க, உயிர் கொடுக்குறீங்க, அவ்வளோ தூரம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இளையராஜா சார் பண்ணுவார். பாடல் வரிகள் ரொம்ப தெளிவாக கேட்கணும், இசையை ரொம்ப டாமினேட் பண்ணிடக்கூடாதுன்னு. ஆனால் சாய் அவர்கள் இவ்வளோ மெனக்கெட்டுறீங்க, ஆனால் இது வரைக்கும் தெளிவாக கேட்கல. அதை மட்டும் எதனா பார்த்து பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பாடலாசிரியர்கள் மாதிரி அனுபவசாலிகள் இருக்காங்களே, அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னா உங்களுக்கு தனி திறமை வேணும். அது சாய்க்கு இந்த வயசில் இருக்குல்ல, அது பெரிய விஷயம்தான். அன்றைய இசை ஜாம்பவான்கள் போட்டு கொடுத்த ரூட் இருக்குல்ல, அதில் தான் இப்போ இருக்க இசையமைப்பாளர்கள் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்காங்க. இதை நான் மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட இசையமைப்பாளர்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜென்ரேஷன் அறிஞ்சவங்கள கருதப்படுற எம்எஸ்வி அவர்கள், ஐயா அவர்களுக்கு அடுத்தபடியாக இளையராஜா அவர்கள், அடுத்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள், அடுத்து அனிருத் அவர்கள், அடுத்து சாய் அவர்கள், நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த ரேஸ் எப்பவுமே போயிட்டு தான் இருக்கும். இதுக்கு புல் ஸ்டாப்பே கிடையாது. கால மாற்றத்துக்கு ஏற்ப புதுசு புதுசாக கலைஞர்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது மட்டும் குறையாது, சலிப்பு தட்டாது. அது கடைசி வரைக்கும் இருந்தாலே போதும் மக்களே. அந்த போட்டியில் யார் இருக்காங்கன்றது நம்மளுக்கு முக்கியமே இல்லை, போட்டியே முக்கியம் இல்லைன்னு சொல்லிடுவேன். பல பேரோட ஒரே கோரிக்கை, சாய்னா கொஞ்சமாச்சும் புரியாத மாதிரி போடுங்கன்னா கேட்குறான பாட்டை, அது ஒன்று மட்டும் சாய் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த மனசு ஒரே வினா இருக்குது. சாயை வளர்த்து விடுறவங்களுக்கு அனிப்ரோவை ஓரம் கட்டணுன்ற ஐடியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஏன்னா ஒருத்தர் பட்டுன்னு மேலே வராருனாக்கா அவரை சுற்றி நிறைய சந்தேகங்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். சாயோட திறமை அதை வச்சு தான் அவ்வளோ வந்துட்டு இருக்காரு, மாற்றுக்கிறதே கிடையாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாப்புல. அதை கேள்விப்படும்போது நம்மளுக்கே பரவாயில்ல, இந்த வயசு இவ்வளோ மெச்சூரிட்டியான்னு தோணுது, அவ்வளோ திறமையானு தோணுது, கடவுளோட பரிசா பார்க்குறோம். ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இவரை குவிறாங்க, நோக்கி வராங்கன்னா அனிப்ரோ மேலே யாருக்காவது சின்ன ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் இருந்திருக்கும். ஜஸ்ட் உள்ள தோணுச்சு எனக்கு விஷயம், அவ்வளோதான் கேட்குறேன். மக்கள் இங்கே வச்சு பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.